ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க நிறைய பசங்கள்லாம். ஸோ அவங்களாம் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா சூப்பராக பண்ணுங்கள். நல்லா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ ஒரு எக்ஸலண்ட்டான வீடியோ. நிறைய பேர் கேட்ட கோல்டு கொலுசு கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் கல் பதிச்ச முகப்பு தாலி செயின் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் இருக்குது. இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 24-32 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸில் தான் உங்களுக்கு கொலுசு இருக்கும். டெய்லி வேர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 3 சவரனாவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 கிராம்ஸ் வருது. அதாவது 2.5 சவரனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கலெக்ஷன். உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸும் நல்லாயிருக்கும், பால்ஸ் கட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி டெய்லிவாக இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நல்ல ரீசெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங். இது லேட்டஸ்ட் டிசைன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு சலங்கு இருக்கிற மாதிரி பேட்டர்னும் இருக்கும். இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும்தான் அந்த 3 சலங்கு இருக்கிற மாதிரி வந்திருக்கும். இது உங்களுக்கு அகெயின் டெய்லி வேர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான திக் டிசைன். 27 கிராம்ஸ் வரும். இப்போ சாரியில் மாட்டுற மாதிரியோ சாரி ஃபால்ஸில் மாட்டுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லாமல், இந்த சலங்கெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட் பிளெயின்லேயே வேணும்னா ஒன்று பால்ஸ் வச்சது, இல்லைனா கம்ப்ளீட் பிளெயின். இது மாதிரி 2 டிசைனில் போவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொலுசு எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னும் அவைலபிள் இருக்குது. பட் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் கூட வரும். இது உங்களுக்கு 24 கிராம்ஸ் வருது இந்த பேட்டர்ன். இதோட திக்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிலதுக்கு 14% ரொம்ப ரேர். மற்றதுக்கு எல்லாமே இந்த பால்ஸ்க்கெல்லாம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16% வேஸ்டேஜ் வருது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது டைமண்ட் வச்சு வரக்கூடிய முகப்பு தாலி செயின். மோஸ்ட்லி நம்ம டைமண்டில் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோல்டு தாலி செயினில் இது சிங்கிள் பாலில் வரக்கூடிய டிசைனு. அண்ட் இதோட கிராம் வெயிட், அதாவது முகப்பும் சேர்த்து கம்ப்ளீட்டாக அந்த செயினோடைய கோல்டு கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா 42 கிராம் வருது. அண்ட் அதுக்கான வேஸ்டேஜும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் ஆகும்னா, அந்த டைமண்ட் எவ்வளோ கேரட் இருக்கோ அதுக்கான வேல்யூ ஆட் ஆகும். இப்போ மினிமம் இப்போ நான் காமிக்கிற முகப்பு செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூ மினிமம் உங்களுக்கு 1.25 லட்சத்துலேருந்து உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும், அதாவது 1.25 லட்சத்துலேருந்து ஒரு 2-2.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வரும். அதில் எவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து. இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இல்லையா ஒரு பால், அது 18 கேரட்டில் வரும். இது உங்களுக்கு ஸ்பைரலில் வரக்கூடியது. அது ட்ரிபிள் ஸ்பைரல், இது சிங்கிள் ஸ்பைரல். இந்த பேட்டர்ன் செட்டிநாடு டைப்பு. நடுவில் ஒரு க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. முகப்புமே 22 கேரட்டில் வரும். சில டிசைன்ஸ்க்கு முகப்பு பார்த்தீங்கன்னா 18 கேரட்டில் வரும். இது 22 கேரட்டில். இதுவுமே அகைன் 22 கேரட்டில். இது திரும்பமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். அந்த முகப்பு செயின் கரெக்டாக நீங்கள் வியா பண்ணும்போது எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை அந்த பதிச்ச மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி திரும்பாது. நீங்கள் வேணால் செயின் மேலே வச்சு பார்க்கலாம் நீங்கள் வாங்கும்போது. இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. அடுக்கு தோடெல்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, வைரத்தில் இந்த அடுக்கு தோடு குட்டியாக, அந்த மாதிரி டிசைன் தான் முகப்பில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இப்போ இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளவர், ட்ரிபிள் ஃப்ளவர், 5 ஃப்ளவர், 4 ஃப்ளவர்லாம் செம்ம ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதுவுமே அடுக்கு வெரைட்டி தான், ஒரே இது லைன் கிடையாது. கொஞ்சம் மேலே எலும்பின மாதிரி வரும், சுற்றி ஒரு சன் இருக்கிற மாதிரி அந்த டிசைன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த டிசைன். 48 கிராம் சம்திங் வருது. இது உங்களுக்கு 22 கேரட் தான். அகைன் 22 கேரட் எல்லாமே கோல்டு செட்டிங்கில் வரும். அதாவது 22 கேரட் நான் சொல்கிறது முகப்பு, நான் சொல்கிறேன் செயின் எல்லாமே 22 கேரட் தான். பட் உங்களுக்கு முகப்பு சிலது 18 கேரட் செட்டிங்கில் வரும், சிலது 22 கேரட் செட்டிங்கில் வரும். இது உங்களுக்கு 22 கேரட்டில் செம்ம ஃபாஸ்ட் மூவிங். இந்த டிசைனு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப பெரிய முகப்பெலாம் வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் முகப்பாக இருந்தாலும் ஆனால் நல்ல பார்வையாக சூப்பராக தெரியணும் அப்படின்னா இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதோட டைமண்ட் காஸ்ட் மட்டுமே அப்ராக்ஸ் ஒரு 2.5 லட்சத்துக்கு வரைக்கும் வரும். நான் சொல்லுறது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நீங்கள் ஷோரூம் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நார்மலாக நம்ம சல்வாருக்கு வியா பண்ணால் எப்படி இருக்கும்னு தான் நான் மேலே வச்சு காமிக்கிறேன். சாரீக்கு வியா பண்ணாலும் சூப்பராக இருக்கும், சல்வாருக்குமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சல்வார்னா என்ன, நம்ம கொஞ்சம் மேலே வச்சு வியா பண்ணுற மாதிரி இருக்கும். இது முகப்பு தெரியணும் அப்படின்னா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைமண்ட் டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே கரூர் கொடி, ஐஸ்கிரீம் கொடி, தாலி கொடி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கெட்டி தாலி கொடி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரீசன் அந்த டைமண்டோட அந்த ஸ்டோன் லுக் இருக்கு இல்லையா, அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த மாதிரி கொடி டிசைன் தான் சூப்பராக இருக்கும். இன்னொன்று
லைஃபும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி செயின்ஸ் தான் வரும். இந்த ட்ரேயில் இருந்த எல்லா டிசைனுமே செம்ம அழகாக இருந்தது. வண்டர்ஃபுல்லான டிசைன். இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து 22 கேரட் தான். சிலது மட்டும் 18 கேரட். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததும் 22 கேரட், அந்த 3 கல் வச்ச மாதிரி 3 வரிசை வந்தது. அது இந்த ஃப்ளவருமே உங்களுக்கு 22 கேரட். இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் டைமண்டில் ஒரு முகப்பு வாங்கினா இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பட்ஜெட் தான் இது கூட. அதாவது 49 கிராம்ஸ் வந்து கோல்டு வருது. ஸ்டோனோட வெயிட் எல்லாமே உங்களுக்கு 3 லட்சத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்ஸ் நான் சொல்கிறேன். 2 சைட்லேயுமே உங்களுக்கு ஃப்ளவர் வந்திருக்கும். ஒன்றுத்தில் வந்து சிங்கிள் ஃப்ளவர், இன்னொரு சைடில் வந்து 3 ஃப்ளவர். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது உங்களுக்கு 18 கேரட் செட்டிங்கில் வரும். 2 பாதி ஸ்பைரல் மாதிரி வந்து ரிங்கு, நடுவில் வந்து நல்ல ஒரு பெரிய குண்டு ஸ்பைரல் டிசைன் வந்து வந்திருக்கும். ரொம்ப சூப்பர். இப்போ 2 சைட்லேயுமே வந்து முகப்புலாம் வர மாதிரி டிசைன்லாம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங். இது வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி 4 மகாலட்சுமி இருக்கிற மாதிரி வரும். நடுவில் நகாஸில் சுற்றி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் ஸ்டோன் வந்துருக்கும். 2 சைட்லேயுமே உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ பார்க்க போகிறது ஒரு பீகாக் டிசைன். இதில் வந்து அந்த பீகாக்கில் அந்த மேலே உச்சி இருக்கும்ல, அது மட்டும் க்ரீன் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. அதுவுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷ். அது வந்து 18 கேரட்டு. இது வந்து உங்களுக்கு 22 கேரட். இந்த முகப்பு செயினும் சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டுறேன். இது வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி வரும். 4 கல் வச்சு வந்திருக்கும் டைமண்டு. அதே மாதிரி ஒரு கிராஸ் டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து சூப்பரான ஒரு டிசைன். நல்ல ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு டிசைனு ரொம்ப நல்லா இருந்தது. இதோட கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா முகப்போடு சேர்த்து 40 கிராம் வருது கோல்டு வெயிட். இது வந்து ஆக்சுவலாக 18 கேரட் செட்டிங்கு. நல்ல எலாங்கேட்டடாக உங்களுக்கு வந்து டிசைன் இருக்கும். சில பேருக்கு ரவுண்டாக போட பிடிக்கும், ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி போட பிடிக்கும். சில பேருக்கு கண்டினியூ ஃப்ளவர் பிடிக்கும். சில பேருக்கு எலாங்கேட்டடாக டிசைன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு டிசைன் காட்டுறேன்னு சொன்னீங்க, இந்த டிசைன் தான். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் செட்டிங் வருது. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 49 கிராம் வருது. ஸோ செயின் மட்டும் 40 கிராம் சம்திங். அண்ட் முகப்பு மட்டுமே உங்களுக்கு வந்து 9 கிராம் வருது கோல்டு. 2 சைட்லையுமே உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்திருக்கும். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கல் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதே மாதிரி பேட்டர்னில் நம்ம தோடு மோதிரம்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி பேட்டர்னில் தான் சூப்பராக இருந்தது. இதுவுமே கரூர் கொடி தான், கெட்டியான தாலிக்கொடி. 5 பவுன் வருது உங்களுக்கு இந்த தாலிக்கொடி மட்டும். இதே மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு வந்து உங்கள் தாலிக்கொடியில் முகப்பு வச்சு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிசைன் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வர பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ஏதாவது சல்வாரோ குர்த்தியோ வியா பண்ணுறோம் அப்படின்னா 2 சைட்லேயுமே ஒரு அந்த முகப்பு இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கி போடலாம். நான் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ 2 சைட்லையுமே வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஒரு சைடில் கண்டிப்பாக 2 முகப்பாது வியூ ஆகும் சல்வாருக்கு, இன்னொரு சைடு வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளவர் வியூ ஆகும். இதுவே நம்ம சாரீ கட்டுறோம் அப்படின்னா சூப்பராக அழகாக முகப்பெலாம் சூப்பராக அழகாக வியூ ஆகும். பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செயின்ஸ் போடும்போது வேறு எந்த ஒரு ஆக்சசரியுமே தேவையில்லை. இது வந்து பர்டிகுலராக ஒரு டைமண்ட் முகப்பு வாங்கணும், செயின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே டைமண்ட் பிடிக்குமான்னு தெரியாது. சில பேருக்கு கோல்டில் வந்து வாங்க பிடிக்கும், சில பேருக்கு டைமண்ட் கல் வச்சு பிடிக்கும். ஸோ டைமண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அந்த 18 கேரட் செட்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதை நான் கிட்ட காட்டுறேன். இதோட ஷேப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு உருவம் அப்படின்னு பர்டிகுலராக இருக்காது, ரூபி ஸ்டோன் வச்சு காமனாக இருக்கிற மாதிரி தான். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிசைன். 4 கல் வர மாதிரி இருக்கும். 4 இல்லை, ஆக்சுவலாக நான் தப்பாக சொல்லிட்டேன், 5 கல் வருது. அப்படியே ஒரு கிராஸ் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கும். அண்டு இந்த பேட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல். இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு கலெக்ஷன் இது. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல் செட்டிநாடு ஸ்டைல். சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக மகாலட்சுமி வந்து உங்களுக்கு ஆன்டிக் டச் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் க்ளோஸ்டு செட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.